வணக்கம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கடம்பவன வாசினி கடம்பவன சுந்தரருடைய திருக்கல்யாண வைபோகம் மிக சிறப்பான முறையில் நடந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு பதிவாக நான் கொடுத்துட்டே வர்றேன். பந்தக்கால் முகூர்த்தத்திலேருந்து திக்கு விஜயம் வரைக்கும் பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பள்ளியறை பூஜையுடைய காட்சிகள். இதனை தொடர்ந்து விடையாட்சி உற்சவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். நமஸ்காரம். வாசினி கல்யாண நிறைவு நாள் விடையாட்சி உற்சவம் இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் அமர்க்கலமாக நடக்க இருக்கு. வேதம் நாதம் கீதம் அப்படின்னு 3 செக்மெண்ட்டாக ஊஞ்சல் உற்சவம் நடக்க போகுது. ஊஞ்சல் உற்சவத்தில் சுவாமி அம்பாள், அதாவது சொக்கநாதரும் பிரியாவிடையும் மீனாட்சியோடு நம்ம வாசினி பாப்பா சூப்பராக இன்னைக்கு கிளி மாலைகள் சாத்திக்கிட்டு அலங்காரமாக இருக்க போகிறாங்க. இந்த கிளி மாலை என்ன விசேஷம் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் பகுதியில் மட்டுமே பிரத்யேகமாக செய்யக்கூடிய மாலை. இந்த மாலையை அங்கேருந்து வர வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளி வந்து 1 by 1, நான் இப்போ கையில் 2 தான் வச்சுக்க முடியுது. ஆக்சுவலி நிறைய கிளி இதில் மாட்டி விடுவாங்க. ஸோ இன்றைக்கி அலங்காரத்தில் சூப்பராக பார்க்கலாம். सुभाषितौ श्री परमेश्वर प्रियत्यर्थम मेरिकन हवाल गोत्रः उद्भवस्य किराशाठा नक्षत्रे मकर राशौ जातस्य जानकीराम शर्मणः अस्याः पूर्वाषाढा नक्षत्रे धनुराशौ जातायाः शक्तिप्रिया नाम्याः अस्याः विदमानस्य धर्मपत्न्याः पुष्यनक्षत्रे कर्कटकराशौ जातस्य हेमेन्द्र शर्मणः आवयोः अस्माकं सहकुटुम्बानां क्षेमवीर्य वीर्य विजय अभय आनन्द आयुरारोग्य ऐश्वर्यानाम् आधिपत्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सत्यम् अष्टकाम्यार्थ सत्यम् आयुष्पदे सत्सन्तान सकल सौभाग्य समर्थर्थं विशेषतः शुक्लां निर्वनं अनन्तरं भागे ममदान्तके देवी गायत्री प्राणायामेन योगः ओमापः
उत्तरे उत्तरागिरे वसन्तर्तौ मेषमासे शुक्लपक्षे त्रयोदश्याम् उपरि चतुर्दश्याम् सुभदिरौ वादनः वादनस्तोऽद्य सौम्यवादनं युक्ताय हस्तानक्षत्रसंयुक्तायाम् शुभनक्षत्रशुभयोगशुभकर्ण एवं कुटुम्बिने दिनवतिष्ठायाम् अस्याम् वर्तमानो वाक्शागिर्महावान् कमर्दिवीर्महावान् वीरलोहितागिर्महावान् शङ्करागिर्महावान् योगभानवीर्महावान् खड्वाङ्गिरीर्महावान् विष्णुवल्लभागिर्महावान् कालिन्दीर्महाउद्भुतागिर्महावान् त्रिसन्ध्यागिर्महाद्रबलान्त महेश्वरप्रियङ्गागीर्महावीराक्षि सुन्दरेश्वरस्वामिनीर्महादिव्यापूर्णमाः प्रिये सामगानमवधार्य त्वं मघ्नायायि वीतने गृणानो हत्यनादये निहादादस्ति बलिहिनि हरिः वं स्वस्ति अस्य देवदेवोत्तमा देवता सार्वभौम अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक अथर्वणवेदप्रिये अथर्वणवेदमवधार्य कण्डारि वीरविष्टयावा भवन्तु वीरगे संव्यारविष्णुमन्दनः अगादोदरणपूर्णमादव्याः आख्यास्यामः दादरक्षहोत्रम् उद्वा अन्यमाहवनीयं वनीय अग्निरन्वादधाति नरजश्चोन्नाट्यं नगरे आद्यं वरुणमेधानं पुरोहोदं परस्तरे परमेकाक्ष कामेश्वरो वैश्वरो वेदाय वैष्णवनाय देवी नीने तुनै मधुरै वाळ नीनलोचनी देवी नीने तुनै मधुरै वाळ नीनलोचनी
நமஸ்காரம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து அம்மா வந்து பேசணும் என்னன்னா விளையாட்டு இல்லையா, விளையாட்டி கடைசி நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். அண்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அம்பாளோட அனுகிரகத்தோட, என் தங்கையோட அனுகிரகத்தோட, ஆசியோட அனுகிரகத்தோட சூப்பராக நடந்தது. இதுக்கு நம்ம வந்து இந்த 5 நாளும் நம்மளுக்கு அழகாக வந்து சாப்பாடுக்கு 3 வேளை ஏற்பாடு கொடுத்த ஜோதி கேட்டர்ஸ்க்கு நம்ம சொல்லி ஆகணும் இல்லைம்மா? கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த 5 நாளும் வீட்டில் நிறைய கெஸ்ட்டும் ஈவினிங்கில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். நைட்டு லேட் ஆகிடுறதுனால 8:30-9 மணி ஆகிடுறதுனால டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. தினந்தோறும் அதாவது டான்னு 11:30 காலம்புற மணி அடிச்சுதுன்னா உடனே அவங்களோட ஆட்டோ வந்துடும். லஞ்ச் அவ்வளோ ஒரு நாள் கூட இது வந்து ஒரு திருக்கல்யாண வைபோகத்துக்காக உணவு போகுது அப்படிங்கிறதுனால ஒரு நாள் கூட ஸ்வீட் இல்லாமல் கிடையாது. எல்லா நாளும் ஸ்வீட்டோட கல்யாண சாப்பாடு மாதிரி 5 நாளும் நடந்தது. எங்கள் அப்பாவுக்கு 83 வயசாகுது. அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இந்த 5 நாளும் அந்த உணவு வந்து அவங்களுக்கு ரொம்பவே, ஏன்னா நான் உண்மையிலே ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டு இருந்தது கொஞ்சம் வேறு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணணுமா அப்பாவுக்கு அப்படின்னு. அப்பா இதை ரொம்ப ஆசைப்பட்டு இதில் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே சாப்பிட்றேன் அப்படின்னு 5 நாளாக அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. எல்லாமே பிரசாதம்லாம் டாப் நாச்சாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்களும் ஜோதி கேட்டரர்ஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். ஆமாம், உங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கான பிரசாதமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டு கல்யாணம், உபநயனம், எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஆமாம், டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். இன்னைக்கு என்ன பிரசாதம்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். அப்படியே திருப்புவோம் கேமராவை. பொங்கல், சாம்பார், 2 விதமான சட்னி, தோசை, இட்லி வந்திருக்கு. பூந்தியோட ஸ்வீட்டுக்கு அப்புறம் வந்து இது என்னப்பா இருக்குப்பா இதில் பாயசம் கூட. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாரு பாருங்க. பாயசம் சூப்பராக ஜோதி மாம்பழம் ஜோதி கேட்டரஸோட பால் பாயசம் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன்றதை விட அம்பாளோட அனுகிரகத்தை என்றைக்குமே, அம்பாள் அனுகிரகத்தில் பண்ண பிரசாதம் என்றைக்குமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுதான் உண்மையான விஷயம். இத்தனை நாள் வந்து ஜோதி கேட்டரஸ் வந்து நான் அண்ணாட்ட பேசுனது ஒரே காரணத்துக்காக அம்பாள் கல்யாணத்துக்கு ஒத்துண்டு அவ்வளோ கன்செஷன் ரேட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நாங்கள் இந்த வீடியோ மூலியமாக வாசினி கல்யாணத்தை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். நமஸ்காரம். தேங்க்யூ. அசோக் சப்போர்ட் பண்ணணும். இது வந்து இப்போது சொக்கநாதர் அணிந்துட்டு இருந்த மாலை. இந்த மாலை ரொம்ப முக்கியப்பட்ட ஒருத்தருக்கு நான் வந்து கொடுத்தே ஆகணும். தேரை கட்டி இழுக்கிறது அப்படின்னா அது சாமானியம் கிடையாதுன்னு எல்லாரும் பாராட்டினீங்க. இந்த பாராட்டு அத்தனையும் அன்னை மீனாட்சி காலடியில் எப்போதும் கொண்டு போய் சேர்ப்பேன். கூடுதலாக இந்த முறை நான் ஒரு நபருக்கு கண்டிப்பாக நான் இந்த இவ்வளோ பெரிய விசேஷத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு சைலண்ட்டாக ஒரு நபர் வந்து ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் இந்த மாலையை அணிவிக்கணும். நானும் அசோக்கும் சேர்ந்து இந்த மாலையை நாங்கள் போட போகிறோம். வாங்க ராகுல். பாடா இப்போ சித்திரை திருவிழா இங்கே கோலாகலமாக நடந்திருக்கு. அடுத்து வைகாசியில் மிக பிரம்மாண்டமான மகோத்சவம் இருக்குது. மங்களரூபிணி அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளுக்கும் ரமாவாணி சகித பெரியநாயகி அம்பாளுக்கும் மிக பிரம்மாண்டமான முறையில் உங்களுக்கே தெரியும் ராகுல் எப்படி பண்ணுவான்னு. ஸோ ரொம்ப பெருசாக நடக்க போகுது. எல்லாரும் நிறைய பேர் வந்து கலந்துக்கணும். எல்லாரும் நித்தம் அந்த பிரம்மோத்சவ விழாவுக்கு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறேன். விழா பற்றியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன விசேஷம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர், ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பர். மங்களாலயம் அப்படிங்கிற கிரகம் வந்து மாடம்பாக்கத்தில் இருக்குது. அந்த கிரகத்தில் தான் மங்களரூபிணி அன்னை ஸ்ரீ காளிகாம்பாள் எழுந்தருளி அருள் பாலித்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்து மீனாட்சின்னு உயிரை விடுவேன். கொலுபொம்மை தான் பார்த்து நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். பஞ்சலோக திருமேனியை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், முக்குருணி விநாயகர் வந்தார், அப்புறம் சொக்கநாதர் வந்துட்டார், சோமாஸ்கந்தர், அதான் பிரியாவிடையோட ஸ்கந்தரோட எல்லாத்துக்குமே காரணம் ராகுல்னு ஒரு கேரக்டர் எனக்கு ஒரு 2 வருஷமாக எனக்கு பண்ணிகிட்டு இருக்கிற வேலைகள் வந்து அபரிமிதமானது. அதெல்லாம் வார்த்தையால் நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல.
நான் பொதுவாக எல்லாரையும் ஆன்ம ஸ்வரூபமாக தான் பார்ப்பேன். வயசுங்கிறது இந்த உடம்புக்கு தான். வயசளவில் நான் பெரியவன், ஆனால் நான் பல முறை அவனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். இதை வந்து எந்த விதத்துலேயும் அவன் வந்து என் பையன் வயசு அவனுக்கு. ஆனாலும் இந்த இடத்துல அதை சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை. ஏன்னா இப்படி ஒரு திருக்கல்யாணத்தை 21 வயசு குழந்தை நடத்தியிருக்கான் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ரிச்சுவல்ஸ் எதுவுமே தெரியாதுங்க. இந்த சம்பிரதாயங்கள் முறைகள் எதுவுமே தெரியாமல் இவன் தான் முழு பொறுப்பெடுத்து இந்த கல்யாணத்தை அழகாக நடத்தி கொடுத்துருக்கான். வந்தவங்கெல்லாம் ஏதோ ரொம்ப பெரிய கனபாடிகள் இதை நடத்துறதுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் அலங்காரமும் கண்ணில் நிறைஞ்சு அவ்வளோ அருமையாக இருக்கே அப்படின்னு சொன்னது எல்லாமே பூரிப்பாக இருந்தது. நிறைய கண்ணு அவன் மேலே தான். நான் என்னுடைய ஆயுளையும் சேர்ந்து அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்ல சூப்பரான ஆன்மீக விஷயங்கள் நிறைய பண்ணணும். மங்களரூபிணி ஒரு கண்ணும் வாசினி ஒரு கண்ணுமா அவனுடைய வாழ்க்கையில் இருக்காங்க. எல்லா அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சமும் ராகுலுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. திலீப் பண்ண ஹெல்ப் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நாள் விக்னேஸ்வர பூஜை அன்னைக்கு சோமாஸ்கந்தர் அபிஷேகத்துக்கு வந்தான். ஆக்சுவலி பர்சனலாக நான் யாரையும் கூப்பிடல, எல்லாம் ஓப்பன் இன்வைட்டாக தான் போட்டிருந்தேன். ஸோ தானாக வந்து இந்த பிள்ளை வந்து 5 நாளும் அவ்வளவு உதவிகள் வந்து பண்ணியிருக்கான். என்னால் மறக்கவே முடியாது. நான் இன்னைக்கு காலையில் அம்மா உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்னடா செய்யலான்னு சொன்னதுக்கு இந்த குழந்தை சொன்ன ஒரு விஷயம், எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் கஷ்டப்படுற மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கம்மா, என் பேரில் அதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வீட்டில் சுலோச்சனாலேருந்து நிறைய பேர் வந்து தானாக இழுத்துருக்காங்க. இந்த தேருக்கு வடம் பிடிச்சவங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு நான் கொடுக்கணும். நிச்சயமாக திலீப்புக்கு அதில் ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குது. ஆக்சுவலி பார்த்திபன் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக பழக்கம். அதாவது அந்த காலத்தில் பிள்ளையார் தேடி ஒரு பெரிய தேடலில் நான் இருக்கும்போது பார்த்திபன் அறிமுகம் தேனாம்பேட் கடையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல நண்பராக நிறைய நேரங்களில் நிறைய பயணப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் இந்த தம்பதியோடு எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய புது ரிலீஸை நம்ம வாசினியோட அனுகிரகத்தோட நம்ம இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். வாவ், என்ன அழகாக கொஞ்சிட்டு இருக்காரு பாருங்க வாசினி சுந்தரர். ஸோ உங்கள் வீட்டுக்கும் வாசினி சுந்தரருடைய இந்த மாதிரி பொம்மைகள் வேணும்னா மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சூப்பராக 2 ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இந்த மாதிரி உடன் ஃபினிஷில் ஒன்றும், அடுத்து ஸ்டோன் ஃபினிஷ்லேயும். ஸோ ரொம்ப அழகாக நேர்த்தியாக கன்னத்தில் கை வச்சு அப்படியே வெக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் திருமண வைபவம் வரணும், நடக்கணும், சுப நிகழ்ச்சிகள் வரணும்னு வேண்டுதல் பிரார்த்தனையோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிலைகளை நீங்கள் இந்த வருஷம் கொலு பொம்மையில் வச்சு ஆராதனை பண்ணுங்கள். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நிறைய நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்பா வர வேண்டாம், நீ அப்படியே நீ வாங்கிக்கோ, அப்புறமா அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. வா அம்மாய்.